நான் ஏழைங்களுக்கு சின்னதா ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்க ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டா அதையும் நீங்க செய்றீங்க. அதாவது இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினைச்ச எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம். ஆனா உங்க சக்தியும் மீறி ஒரு 20-30 குழந்தைங்களுக்கு நீங்க தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கண் தானம் செஞ்சிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்குல இருந்து நீங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாம அந்த மழையில நின்று நீங்க எல்லாரும் குரல் கொடுத்தீங்க. நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவேன். எமோஷனலா இருக்கு. அது ஒரு ஃபீல். அவர்னாலே ஒரு எமோஷன் தானே. விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். அவர்கிட்ட என்ன பேசுவோம் நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவர் பார்க்கறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண முடியும் இருக்கு. ஆனா நான் வந்து உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.